நேர்காணல் அப்படிங்கிறது நம்முடைய பிரெட் அண்ட் பட்டர், நம்முடைய ஆசை, நம்முடைய பேஷன் எல்லாமே தெரியும். அதுவும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நேர்காணல் செய்யறதுங்கிறது வந்து எப்பயுமே அது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. எவ்வளவுதான் சீட்டு உறுதியாயிருக்கு? இந்த 2 நாள்ல தெரிஞ்சிடும். இன்னும் 2 நாளா? என்ன சிக்கல் இருக்கு? உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. கடந்த முறை போட்டிட்டதை விட அதிகம், இரட்டை இலக்கத்தில் ஆரம்பிச்சோம், சம்வேர் எங்கேயோ நிக்கலான்னு. அவர்கள் வந்து கம்மியா கொடுக்கணுங்கிற இடம் ஏன் வந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இது வந்து ஒரு முன்மாதிரியான கூட்டணி. இந்தியாவிலேயே 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைச்சிருக்கிறோம். என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானே. மதவாத சக்திகளுக்கு அல்லது சாதியவாத சக்திகளுக்கு இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். பெரிய கூட்டணிங்கிறதுனால நாடு தேசிய கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ எப்படி பிரிப்பீங்க? அதை காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க? அண்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சியை எப்படி சேர்ப்பீங்க? அதான் அடையாளம். இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு சாதி அடையாளம் இருக்கு, இல்ல நம்ம இருக்கல. இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே மாப்பிள்ள, ரொம்ப குறையாத. அந்த மாதிரி கொங்கு தேசிய கட்சிக்கும் ஒரு சாதி அடையாளம் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு மத அடையாளம் இருக்கு. ஆனா இந்த அடையாளத்தை வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. அது வந்து அடிப்படைவாதத்தை வந்து அவங்க உயர்த்தி பிடிக்கல, வெறுப்பு அரசியலை விதைக்கல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும்னா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணியை கட்டமைத்ததுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றீங்க. நீங்க கடந்த முறை 6 தொகுதியில நீங்க போட்டிக்கிட்டீங்க, இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுடைய தோழமை இயக்கங்களுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. அப்ப கடந்த முறை 6 தொகுதியில போட்டிட்ட மதிமுகவுக்கு 4, 6 தொகுதியில போட்டிட்ட இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5, என்ன காரணத்தினால குறைக்கிறாங்கன்னு கேக்குறேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அடுத்ததான் உங்களுக்கு பத்தி நான் வரேன். இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது அதாவது புதுசா வந்து தேமுதிக வந்திருக்குள்ள, அது யாரும் எதிர்பாராத ஒன்று. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த முடிவு எடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. அதை இல்லாம வந்து SDPI ஒரு அமைப்பு, அப்புறம் கருணாஸ் அமைப்பு, முக்குளத்தூர் புலிப்படை, ஜாதி இயக்கம்லாம் கிடையாது. அதான் நக்கல்யா அவனுக்கு. தேமுதிகவுக்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. அவங்க தமிழ்நாட்டுல கூட பண்ணா ஐயா இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிறேன். நீங்களே வந்து தமிழக முதலமைச்சர் முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தில் சொன்னது போல திமுக வாங்குற 100 வாக்குகள்ல 25 வாக்கு எங்களுடைய வாக்கா இருக்கும் நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து 1% ஓட்டு வாங்கின தேமுதிக உங்களோட கூட அப்படின்னா பரவாயில்லைங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கு. வருங்கால சங்கதிக்கு வழிவிட்டு நிக்கிறதா பெரிய மனுஷனுக்கு அழகு. நீ என்ன பெரிய மனுஷன் ஆகிட்ட, சந்தோஷமா இருக்கிறா தம்பி முட்டு. அண்ணனை மறந்துடாதப்பா. மதிமுக பாத்தீங்கன்னா கடந்த முறை 6க்கு 4 வென்றவங்களுக்கு இந்த மாதிரி 4 தான் சொல்லிட்டாங்க. 3 வந்து அதுல உதவி செஞ்சுன்னா 1 தான் தனிச்சுட்டான். அப்ப வந்து இன்னும் வீழ்ச்சி. 6க்கு 4 ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தவங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். உங்களுக்கு 6ஆ மேலையா கீழையா? இது நெகோசியேஷன்ல ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடக்கும். இந்த முறைன்னு இல்லை, எப்பவுமே நெகோசியேஷன்ல எப்பவுமே நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அது நெகோசியேஷன் கிடையாது, ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி. இல்ல, அது அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. மதிமுகவோட குறைவான வெற்றிகளை பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் 5 கொடுத்திருக்காங்களே சொந்த சின்னத்துல. மதிமுக 6க்கு 4 ஜெயிச்சது, அவங்களுக்கு 4 ஆக்கிட்டாங்க. 4க்கு 4 தான் சொல்லிட்டாங்க. அதுல 3 உதவி செஞ்சாங்க. அதோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அங்க வந்து 6க்கு 2 நேஷனல் லெவல்ல இந்தியா பிளாக்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேச்சரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி? இப்போ உங்களுக்கு 6ஆ 5ஆ 7ஆ? இப்போ நாங்க வந்து
நாங்கள் டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டோம். டபுள் டிஜிட்னா 10. டபுள் டிஜிட்னா 10க்கு மேலே, மினிமம் 10. அது ஆனா 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. நான் உதாரணம் என்ன சொன்னேன்னா 2011 கலைஞர் எங்களுக்கு 12 சீட்டு கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்டஸை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணணும் நாங்கள் விரும்புகிறோம். அதனால் எங்களுக்கு குறைஞ்சது 10 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டோம். 10 கிடையாது, 10 கொடுக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. 9, 8, 7 இருக்கலாம். அண்ணன் நேரு அண்ணன் இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா நெகோசியேஷன்ல பின்னி படம் இருக்கிற பொழுது டீயும் வடையும் கொடுத்தானே வாங்கின திரும்ப அந்த 5க்கு மேல கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கொடுத்துருது. டீ வடை தான் போகும், சீட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருது. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். என்னைக்கா இருந்தாலும் 7 இருந்தாருன்னா 8 இருந்தாருன்னா அல்லது 9 இருந்தாருன்னா இதனால ஒரு பெரிய சேஞ்ச் உருவாக போறதில்லை. ஸோ நீங்க 6க்கும் கீழே வர தயாராக தான் இருக்கீங்க. 6க்கும் கீழே வர்றது அப்படி சொல்ல முடியாது. நாங்க 10ல் இருக்கிறோம், 10க்கும் கீழே வர தயாரா இல்ல. அவங்க 6க்கு மேல வர தயாரில்லை. அவங்க சரி, உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய், என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு 25 சீட்டு கேளு என்று முழங்கி கொண்டிருந்த விசிகா 8 சீட்டுகளுமே பட்டு பெற்றிருக்கு. தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. உற்சாகப்படுத்த எங்களுக்கு ஆள் இல்ல, கையை கட்டி நாங்க வாயை பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் அப்படின்னு எங்கள் தோளை தட்டுவதற்கு ஆட்கள் இல்லை என்று வருத்தப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. ஆனா அவ்வளவு வேதனைப்பட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டும், அவ்வளவு துன்பப்பட்டும், அவ்வளவு துயரப்பட்டும் இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உங்களுடைய நோக்கம் வந்து ஆட்சி, கூட்டணியில் ஆட்சி. நீங்க கடந்த முறை கூட நீங்க பேச்சுவார்த்தை நடந்த போது அதிகாரத்தில் பங்குனா என்னன்னு அவங்களுக்கு விளக்கம்லாம் கொடுத்தீங்க. அண்ணன் பேட்டி வேற கொடுத்தீங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. 2006 நீங்க பண்ணல, இப்பயாவது பாத்துக்க. அப்ப ஆட்சியில் பங்கு என்பது உங்களுடைய அடிப்படை கொள்கையா இருக்கும் போது அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதையும் விட்டு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கூட்டணி கட்சிகளை கரைக்குதா திமுக? கூட்டணி கட்சிகளை கரைக்குதா திமுக? அவங்களுடைய சொந்த பலத்தை காலி பண்ணி கம்மியாக்கி அவங்களுடைய முறையில குறைக்குதா? மேலோட்டமா பார்த்தா இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துவது போல தோன்றும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.